கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஆலயத்திலே 21 நாட்கள் அதிகாலை ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டிதான் உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். கடந்த 13 நாட்கள் தயவாய் கர்த்தர் நடத்தினார். இந்த 14ஆம் தேதி காலை உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல கிருபை கொடுத்தார். இன்று முதல் உலகம் முழுவதும் அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையில் திருச்சபைகளில் சாம்பல் புதன் என்று அழைத்து அது ஆண்டவரை பற்றியும் அவருடைய காரியங்களை குறித்தும் தியானிக்கிற ஒரு அனுபவங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருவதற்குரிய சூழ்நிலை உண்டாக சபைகளில் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் இன்று மாலை முதல் அதை நாம் செய்ய போகிறோம், ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க. ஆனால் இந்த 21 நாள் ஜெபம் இது காலையிலே இருக்கிறதினால் 21 நாள் வரைக்கும் அதிகாலை ஜெபம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு மாலையிலே நாம் அந்த தியான கூட்டம் என்று சிலுவை பாடுகளோ அல்லது தெய்வீகத்தில் வளரக்கூடிய காரியங்களோ அறிவிக்கத்தக்கதாக அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. இன்றைக்கும் இந்த 14ஆம் தேதி காலையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41-42 இந்த வசனங்களை படித்து 2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பாதையில் கடைசி நாட்களில் ஒரு 3.5 வருஷம் அவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்தார். அதற்காகவே வந்தார். இப்படி ஊழியம் செய்து வருகிற நாட்களில் ஆண்டவர் டெய்லி அவர் எருசலேமுக்கு போகிற வழக்கம் இல்லை. யூதேயா, சமாரியா, கலிலேயா இப்படி பல இடங்களில் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சென்று ஊழியத்தை செய்தார். எருசலேமுக்கு அவ்வப்போது போகிற வழக்கம் உண்டு. அப்படி இருக்கும்போது இப்பொழுது கடைசி பயணம் என்று கூட சொல்லலாம். இப்படி அவர் நகரத்துக்கிட்ட வருகிறார். எந்த நகரம்? எருசலேம் நகரம். அதை பார்த்த உடனே அதற்காக ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவர் நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்? இந்த நகரத்துக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறது, பெரிதான சோதனைகள் காத்திருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் எழுத்தின்படியே நிறைவேறிவிட்டது. அவர் சொல்லும் போது நிறைவேறவில்லை. நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இது நிறைவேறிவிட்டது. கிபி 70ஆம் வருஷத்தில் அது ஒரு பெரிய தொடர் செய்திகள் ஆலோசனைகள் உண்டு. ஆனா இந்த நேரத்தில் பார்க்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் எருசலேமு கிட்ட போய் பார்த்தார். அந்த நகரத்தின் நிலைமைகள் நடக்கக்கூடிய காரியத்தை அவருக்கு அறிந்த பின்பு அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். பொதுவாக இந்த நாட்களிலே எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? கண்களுக்கு ஆச்சரியம். ஆனால் ஆச்சரியத்தை உண்டாக்குகிற ஆண்டவரே இன்றைக்கு அழுகையை வெளிப்படுத்துகிறார். அழுகையை அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உனக்கு ஒரு நாட்கள் வருகிறது, இன்னைக்கு அது சமாதானம் கொடுக்கிற நாள். அந்த உனக்கு இப்பொழுது ஒரு சமாதானத்தின் காரியம். இதனை அறிந்து மனம் திரும்பி விட்டார், குறைகளை உணர்ந்து விட்டார்.
தேவன் பக்கம் திரும்பி விட்டால் நல்லது, ஆனா உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதாக ஜனங்களை பார்த்து எச்சரிப்பு கொடுக்கிறார். அழுதது மட்டுமல்ல, ஜனங்களை விழிப்பாக்க செய்கிறார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆத்தும பாரம் உள்ளவர். அன்றைக்கு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார், அழுதார். உனக்கு இவ்வளவு பிரச்சனை வரப்போகிறது, ஆனா இன்னைக்காவது நீ மனம் திரும்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னதை போல நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது. நம்ம அநேக விஷயங்களில் தவறி இருக்கிறோம். தேவ ஆலோசனை கேட்காமல் இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். தேவன் உணர்த்தும் போது அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் வார்த்தை பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். சமாதானம் இழந்திருக்கலாம், ஆனா உனக்கு சமாதானம் காத்திருக்கிறது. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நல்லது. வரக்கூடிய நாட்களில் இருக்கிற பெரிய ஆபத்தில் இருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ள முடியும். உங்களை காப்பதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்றுதான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது இருக்கிற நிலையோடு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? இந்த காலம் அதிகமாக நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. அன்றைக்கு எருசலேமை நோக்கி அந்த இடத்துக்கு அவர் போய் இந்த வார்த்தைகளை சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகைக்கு முன்பாக இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? உணர்வடைவோமா? தன்னை நினைப்போமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறதினாலே இந்த ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த 14ஆம் தேதி காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் இதயம் திறக்கப்படட்டும். எங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவரே, நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். ஒவ்வொருவரோடு இடைப்படும். இந்த வசனம் கிரியை செய்யட்டும். தன் கடந்த கால காரியத்தை யோசித்து வருங்காலத்தை உணர்ந்து வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட கிருபைதார். உமது ஆசீர்வாதமும் உம்முடைய அருள் வல்லமையும் இறங்கி வரட்டும். ஜனங்கள் இதயம் மாற்றப்படுவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக, உணர்வுள்ள இருதயம் கடந்து வருவதாக, உம்மோடு நெருங்கி வாழ கிருபை கொடுப்பீராக. அப்படி செய்யும்படி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.